பிஆர் டீம் இந்த மாதிரி 100% இல்லைங்க, 200% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் சீசன் ட்ரை பண்ணேன், இந்த சீசன் வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இதை விட விமர்சனங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னடா இப்படி பேசுகிறாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன், அழுதுருக்கேன். அவங்க தேவை அவங்களுக்கு தாங்க தெரியும். இன்னொன்று யாரையும் வந்து இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி இல்லை புல் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியாது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் அரவரா உட்காந்து லிஸ்ட் போட்டுட்டு இருப்போம். இவங்க எடுப்பாங்களா, அவங்க எடுப்பாங்களா, சும்மா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. அந்த லிஸ்ட்ல நாங்க கானா வினோத்தை சேர்க்கவே கிடையாது. லைக் யாருனாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த மொமெண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தோணுச்சு அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு. யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பெட்டி எடுக்க வைக்க முடியுமானா, என்ன யாராவது இப்படி பண்ண நான் பண்ண மாட்டேன். திவ்யாவோட அந்த தாட்ல கானா வினோத் இருந்தாரா, இவர் டைட்டில் வின்னர் ஆகியிருப்பாரு அப்படின்னு? எஸ், எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சீசன்ல பல பேர் அடிபட்டுச்சு, இவங்க வின்னர் ஆவாங்க, இவங்க வின்னர் ஆவாங்கன்னு. பட் ஒரு கேம் சேஞ்சரா மாறி திவ்யா இந்த டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க, ஹவு டஸ் இட் ஃபீல்? நான் உள்ளே போகும்போது லைக் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்லாம் போகல. லைக் இந்த சீசன் போகும்போது கூட யாரும் வந்து லைக் நெக்ஸ்ட் சீசன் ட்ரை பண்ணேன், இந்த சீசன் வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. பட் உங்களுக்கே தெரியும், நம்ம அதில் ஒன் டைம் தான் ஒரு கால் வரும், அந்த கால் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணி தான் உள்ளே போனேன். லைக் உள்ளே போகலாம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படி போனது தான். ஐ நெவர் லைக் நான் வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல உள்ளே எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் அதை நினச்சி போகல. பட் மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணீங்களா, அந்த ஃபினாலே மோமெண்ட்ல நான் டைட்டில் வின்னர் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததா? எனக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைக் அதுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு மாதிரி இங்கெல்லாம் ஏதோ பண்ணுது. பட் நான் 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு கனவு வேறு வந்தது. நான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், சார் வந்து எனக்கு சேது சார் வந்து ட்ராஃபி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ ஏன் வந்தது அப்படின்னு தெரியல. அந்த ஹவுஸ்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு பெருசாக கனவுங்கிறது ஒன்று வரவே இல்லை. ஏன்னா டீப் ஸ்லீப் ரொம்ப தூங்குற டைம் கம்மியாக இருக்கும் தெரியல. எனக்கு அது மாதிரி ட்ரீம் வந்தது. வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, பட் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் வந்து கனவாவும் வந்து உண்மையாகவும் ஆகியிருக்குன்றது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண திங்ஸ் வந்து இப்படி யாருக்குன்னு அப்போ மேனிஃபெஸ்டிங் உண்மை தான் போலப்பா. ஓகே ரைட். அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்து திவ்யா வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் விசில் சபரி கிட்ட இருந்து தான் வந்தது. ஆமா, அந்த காம்படிஷன் எங்களால அங்க பார்க்க முடியல, ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. tell us about that. சபரி வந்து ஹி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் உள்ளே இருந்திருக்கோம், ஒரு லைக் அதை தாண்டி யாரு கூட நாங்கள் பழக முடியாதுல்ல. உள்ள ஒரு வாட் எவர் இது 15-20 பீப்புள்ஸ் அவங்க கூட தான் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் எனக்கு சபரி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, அண்ட் உங்களோட இந்த வின்னிங் மூமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அங்க ஹாப்பியா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஃபீட்பேக்ஸ் வந்து கேள்விப்பட்டீங்களா, லைக் பிஆர் டீம் இந்த மாதிரி? ஏன்னா உள்ள இருந்தப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்வியஸா ஒரு விக்டரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேக்கா பேசுற நிறைய பேர் இருப்பாங்க. திவ்யா அதை வந்து ஃபேஸ் பண்ணாங்களா? நான் அந்த விமர்சனங்கள்லாம் லைக் இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்த ஆள் கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10-11 இயர்ஸாக இருந்திருக்கேன். இதை விட விமர்சனங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போவே அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இப்படி பேசுகிறாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன், அழுதுருக்கேன். ஏன்னா இந்த வேலை இப்படி ஒரு நமக்கு கொடுக்குது அப்படின்ட்டு. ஆஃப்டர் சம்டைம் ஓகே லெட் தம் டாக், பேசட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே போகும்போதே தெரியும் என்ன மாதிரி விமர்சனம். அஃப்கோர்ஸ் இல்லை லைக் நம்ம எதோ எடுத்துக்கிறோம் தான் இருக்குது. எனக்கு நான் வந்துட்டு நான் எதையுமே பார்க்கல. ஐ டோன்ட் வாண்ட் லைக் எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த், என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி 10 பேரில் எனக்கு ஒரு 4 பேர் திவ்யா பிடிச்சிருந்ததுப்பா கேம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த 4 பேர் எடுத்துக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். லைக் பிடிச்சவங்களும் நம்ம எடுத்துக்கலாம், ஹேட்டர்ஸ் இட்ஸ் ஓகே ஃபைன். எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. நான் வந்து ட்ரோல் பார்த்தது, மீன் பார்த்தலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு அதெல்லாம். ஓகே, அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வா இது பண்ணியிருக்காங்களா, நாங்களும் ஷேர் பண்ணிப்போம். நான் ஆதிரை அரோரா எங்கே பாரு இதை பார்த்தே, எங்கே பாரு இதை பார்த்தே அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது, ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக தான். ஆமாம், ஜாலியாக தான் எடுத்துப்பேன். ரைட். வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த விஷயங்கள் ஓகே, பட் வீட்டுக்குள்ள யாராவது வெளியில போயிட்டு வந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களை சொல்லி ட்ரிகர் பண்ண மோமெண்ட் இருக்குதா?
காட் டச் அவுட். பட் யாருமே என்கிட்ட வந்து லைக் வெளியில உள்ள இருந்ததை விட போயிட்டு வந்தவங்க எல்லாரும் எனக்கு வந்து நிறைய லவ் கொடுத்தாங்க, நிறைய அன்பு கொடுத்தாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. வெளியில போகும்போது மேபி என்னை பாதி புரிஞ்சிக்காம போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உள்ள வரும்போது நான் யார்கிட்டயும் அப்படி பார்க்கவே இல்லை. வெரி குட். ரொம்ப என்கிட்ட அது பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே, அவங்க வெளில போயிட்டு வந்திருக்காங்க, லைக் அவங்க என்னவா பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க திவ்யா கிட்ட, ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தது. ஓகே, அந்த மாதிரி ரைட். கானா வினோத் அவர்கள் அவர் வந்து பெட்டி எடுத்தது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான மொமெண்டா ஆமாங்க, இருந்தது. ஆமா. திவ்யாக்கு அது எப்படி இருந்துச்சு? அண்ட் அது வந்து ஒரு பிளான்டான விஷயம்னு சில பேர் பேசிக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு வீட்டுக்குள்ள இருந்த உங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் அரவரா உட்காந்து லிஸ்ட் போட்டுட்டு இருப்போம். இவங்க எடுப்பாங்களா, அவங்க எடுப்பாங்களா, சும்மா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த லிஸ்ட்ல நாங்க கானா வினோத்தை சேர்க்கவே கிடையாது. ஃபார் ஷுவர் அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க தான் எடுப்பாங்களா, அவங்க தான் எடுப்பாங்கன்னு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்து லைக் எங்களுக்கு கண்டிப்பா தெரியாது அவர் போய் பெட்டி எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல. பட் ஆஃப்டர் சம் டைம் அவர் பெட்டி எடுக்க நானும் அரவராவும் பிஃபோர் கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆயா நான் தான் போய் எடுக்க போறேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே நான் எடுக்க போறேன்னு அவ சொல்லியிருப்பா. இல்லை நானும் அப்பதான் அந்த அல்வா கிண்டிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு போல எடுக்கிறேன். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ போய் எடுத்துக்கலாம் பெட்டி அப்படின்னு சும்மா லைக் சும்மா 2 பேர் புல் பண்ணிட்டு இருந்தோம். லைக் அப்பதான் சொன்னாங்க பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. யார் எடுத்தா அப்படின்னு கேட்டா லைக் அரோரான்னு சொன்னாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. நான் நம்பல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா அவ போயிருக்கா போல, நான் அந்த வெளியில இல்லை. அப்புறமா சொன்னாங்க இல்ல அரோரா எடுக்கல, கானா வினோத் எடுத்துட்டாரு, கானா வினோத் எடுத்துட்டாரா அப்படின்னு. நான் நம்பல சொல்லும் போது. நான் அப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், வெளியில வந்து பார்த்தா அவர் பெட்டி எடுத்துட்டாரு. லைக் யாருனாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த மொமெண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தோணுச்சு அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு. அவங்க தேவை அவங்களுக்கு தாங்க தெரியும். இன்னொன்று யாரையும் வந்து இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி இல்லை புல் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியாது. எல்லாம் அங்கே அடல்ட்டு தான். என்னோட பார்வையில் நான் அப்படி தான் இருக்கு. நான் யாருமே பாயிண்ட் பண்ண மாட்டேன். இப்போ அந்த பெட்டி எடுக்கணுமா இல்லைங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். அரோரா சொன்னாங்க, விக்ரம் சொன்னாங்க, இல்லை கானா வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அப்படி எந்த பெட்டி எடுக்க, அது என்ன சின்ன விஷயமா? எனக்கு நான் அந்த இடத்துல இல்லை. மோர் ஓவர் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பெட்டி எடுக்க வைக்க முடியுமானா, என்ன யாராவது அப்படி பண்ண நான் பண்ண மாட்டேன். ஐ நோ லைக் எனக்கு என்ன வேணுங்கிறது. ரைட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணி அதுவும் அந்த ஒரு ஸ்டேஜ்ல எதையும் பண்ண வைக்க முடியாது அப்படின்னீங்க. பட் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து அரோரா அவர்கள் மேல இந்த விஷயத்துல வந்தது. அஸ் அ ஃப்ரெண்டா திவ்யா வந்து அவங்களை எப்படி சமாதானப்படுத்திங்க? அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா நிறைய பேர் அவங்க மேல அந்த எனக்கு ஷாக் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஹெல்தி க்ரோசரி கிட்ட இவங்க எல்லாரும் உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது வியானா அண்ட் மீ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இப்போ அந்த வீட்டோட அடிப்படை வசதின்னு இல்லை, எங்க பேசினாலும் ஒருத்தவங்க நம்ம பேசும்போது லைக் இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கிற போது அந்த இடத்துல நான் இல்லை. ஸோ நான் அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது, வியானாக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. பட் வியானா டைரெக்டாகவே சொல்லிட்டா, நான் பின்னாடி பேச விரும்பலை. சிசைட் உடனே சொன்னான் நான் போய் டைரெக்டாகவே கேட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்சராவும் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே டைரெக்டாக போய் கேட்டுடலாம், அதை கிளியர் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. அதனால நான் அதில் இன்வால்வ் ஆகலை. முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க லைக் ஆல் கிளியர் அப்படின்ட்டு. தென் ஃபைன், ஓகே, அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை போல அப்படின்னு. பட் ஷி வாஸ் வெரி ஒரிட். குறும்படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். லைக் இந்த அப்போ நான் சொன்னேன், எங்கே பாரு அப்போ இது வெளியிலையும் பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லைன்னா இப்படி குறும்பட அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாயிண்ட்ல ஆப்வியஸாக சொல்லுங்களேன். இப்போ நான் யாராவது ஒன்று எடுக்கும் போது நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் மக்களுக்கும் போகலாம். அங்கே நம்ம என்ன நினச்சோங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம ரியாக்ஷன்ஸ் வச்சுட்டு எல்லாரும் கணக்கு போட்டுறத சொல்ல முடியாது. ஸோ யூ டோன்ட் திங்க் டூ மச் அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே அது இப்போ நான் பார்த்துருந்தா கூட எதுக்கு இவங்க சிரிச்சாங்கன்னு இருக்கும் தானே. மேபி அந்த மூமெண்ட் எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் கொடுத்துருக்கலாம், கிளாரிஃபை பண்ணியாச்சு. தட்ஸ் இட். ஓகே. பட் எல்லாருக்குமே நம்ம வின்னரா வருவோம் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா இருக்கணும். பட் அதை தாண்டி வந்தா இவர் வருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். திவ்யாவோட அந்த தாட்ல கானா வினோத் இருந்தாரா, இவர் டைட்டில் வின்னர் ஆகியிருப்பாரு அப்படின்னு? எனக்கு நான் அப்படி யாருமே யோசிக்கல. பிகாஸ் உள்ள எங்களுக்கு எதுவுமே தெரியாதனால ஒரு கெஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதுவும் உள்ள வந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் வெரி ஸ்ட்ரிக்ட், வாயை கூட திறக்கல அவங்க. ஓகே. ஸோ எஸ், இப்போ செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிறைய பேர் உள்ள வந்தாங்க இல்லையா? நிறைய வெளியில போன கண்டெஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. உள்ள வந்தப்போ எங்களால் நிறைய சண்டைகளை தான் பார்க்க முடிஞ்சு. அது செலிப்ரேஷன் மாதிரி தெரியல. உங்களுக்கு உள்ள எப்படி இருந்துச்சு? நிஜமாலுமே ஒரு போர்க்களம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க. ஏன்னா நான் தனியாக சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் வெரி அலோன். அந்த லாஸ்ட் டிடிஎஃப்க்கு அப்புறம் எல்லாம் ஒன்று சோஃபாவில் படுத்திருப்பேன், இல்லை கிச்சனுக்குள்ளே போயிடுவேன், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி தனியாக சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இவங்க சொன்னாங்க லைக் மணி பாக்ஸ், கேஷ் பாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் வருவாங்க அப்படின்ட்டு. சடனாக மணி பாக்ஸ் இருக்கும் போதே நான் நினச்ச வியானா வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்பா நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க பா அப்படின்னு. ஸோ வியானா வந்தது. எனக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் உள்ள வர மாதிரி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. லைக்
திருப்பி அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுது, எல்லாரும் கூட ஜாலியாக பேச போகிறோம் அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அதுக்கு பிஃபோர் வரைக்கும் நான் ஒரு மாதிரி ஐ ஃபீல் லைக் அலோனாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. அதனால வாஸ் லைக் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அங்க பல பிரச்சனை போனாலும் திவ்யா அவங்க ஜோன்ல இருந்தாங்க. பிரச்சனைனா லைக் இவங்க வெளியில போயிட்டு வந்திருக்காங்க, மேபி அவங்களுக்கு டாஸ்காக கூட இருக்கலாம். இப்போ நான் போகும்போது ஒரு டாஸ்கோட தான் போனேன். அதனால மேபி டாஸ்காக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு ஒன்று இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க போனாங்க. ஸோ அதனால மேபி ஒரு எல்லாம் மீறி போச்சுன்னா அவன் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ட்டு. பட் சில விஷயங்கள் எல்லாம் மீறி போனதா நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். லைக் வாட்டர் மெலன் உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ண விஷயங்கள், அது நீங்க ரொம்ப ரொம்ப ஜாலியா எவ்வளவு எடுத்துட்டு போக முடியுமோ நீங்க ரொம்ப அழகா அதை டேக்கிள் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல நிறைய இடங்கள்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கும் முக சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீங்களும் அதை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் திவாகர் அந்த மாதிரிலாம் பண்றாரு என்னதான் நீங்க வந்து கேட்டீங்களா? வாஸ் இட் ஃபார் ஒன்லி கண்டென்ட் ஆர் என்ன அது? நீங்க அது ஆஃபீஸில் கண்டென்ட்னு உள்ள நடக்கிற நீங்கள் எல்லாம் தெரியல. நான் அதுவும் பார்த்தேன் வெளியில், அது என்ன ஸ்கிரிப்டா கண்டென்ட்டா அப்படி 100% இல்லைங்க, 200% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பர்சனல் கண்டென்ட்டா அப்படின்னு கேக்குறேன். அவரு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அவர் எல்லார்கிட்டயும் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. மேபி அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் போல அப்படின்னு. இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் ஒருத்தர் இப்ப நான் வெளியிலன்னா நான் இது வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பேன். பிகாஸ் நான் அப்படிதான். லைக் உள்ள இன்சைட் த ஹவுஸ் வந்து அது ஒரு அவ்வளவு பெரிய ஷோ. அது அவருக்கான ஒரு மக்களும் இருப்பாங்க, அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு. அப்படி எடுத்தோன்னு ஒரு விஷயம் நானும் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருந்தது. நானும் ரொம்ப ஒரு பொயட்டிக் மேல ஓகே ஒரு டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஓகே ஜாலியாக எடுத்துட்டு போகலாம். ஸ்டார்டிங்கில் கோவம் இருந்தது, எனக்கு பயங்கரமாக கோவம் இருந்தது வெரி பிகினிங். இதில் அவர் பேசுறதுக்கு வந்து பயப்படுவார். நானும் அப்படி தான் டீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் லைக் செலிப்ரேஷன் ரவுண்டில் வரும்போது சரி அப்பா கடைசியாக வாட்டர் நான் கூட சொன்னேன், ஐயோ ஒன்று அமுச்சு வச்சாங்க வாட்டர் சந்தோஷம் தான் அப்படின்னு. அட்லீஸ்ட் 2 நாள் ஐ வாஸ் லைக் சூப்பராக ஜாலியாக போச்சு எனக்கு. ஒரு பவுண்டரிஸ் தாண்டி போகும்போது அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தது. மேபி அவருக்கு தெரியலையா எனக்கு தெரியல, ஓகே தான். பட் அதர்வைஸ் அவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் தான். ஓகே, வாட் எவர் இட் இஸ். நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? புரிஞ்சுக்கிட்டாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம எடுத்துக்கிறது தானே, நம்ம மண்டையில் எடுத்துட்டு போறது தானே. ரைட். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள் கோடிக்கணக்கான கனவுகள் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.